அனைவருக்கும் வணக்கம். திமுகவோட தலைவர், தமிழ்நாட்டோட முதல்வர், உதயநிதியோட அப்பா அப்படின்னு 3 பொறுப்பை முழுசா வச்சிருக்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில இருந்து பேசினா கூட கீழே மக்கள் கூட்டம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதை தாண்டி இருக்காங்க அப்படின்னா அங்க எங்கேயாவது வரிசலா வாழை மரம் கட்டியிருப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய வாழைத்தாரை வெட்டிட்டு போகலாம், இல்ல பலாப்பழம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, இல்ல இளநீ வந்து அங்கங்க தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை பிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி எதுவும் கட்டாமலும் அங்க மக்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். என்னடா அது எதுவுமே இல்லை, ஏன்டா அப்புறம் இருக்காங்க அப்படின்னு. வேற எதுக்கும் இருக்காது, காலி சேர் இருக்கும்ல, சரி அந்த சேரையாவது வந்ததுக்கு பொறுக்கிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய திமுக கூட்டங்கள்ல இப்படிதான் நடந்திருக்கு. அமைச்சர்கள் பேசுறப்ப இந்த மாதிரி கூட்டம் காலியா இருக்கிறது அது நடக்கும், எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஆனா முதல்வர் பேசுறப்பவே திமுகவில் அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கிறப்போ எப்படி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு யோசனை வந்தது அப்படின்னு தெரியல. பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அசம்பிளியில வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாரு. அதை வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம், ஒரு 1000 டிஸ்பிளே ரெடி பண்ணி அங்கங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. பட் புதிய முயற்சி தான் புதிய பங்கமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 15-20 கோடி ரூபா தண்ட செலவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி செலவு பண்ணி 1000 டிஸ்பிளே அங்கங்க செட் பண்ணி பந்தல்லாம் போட்டு முன்னாடி சேர்லாம் போட்டிருக்காங்க. பட் எங்கேயுமே ஒரு 5 பேர் கூட பட்ஜெட் போதுப்பா, லைவ்ல போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் 10 பேர் கூட வந்து நிழலுக்கு ஒதுங்குவாங்கல்ல, அவங்க கூட வந்து அந்த பந்தல்ல உட்காரல. சில இடங்கள்ல பாக்குறப்போ ஒரு 2 பேர் 3 பேர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருப்பா அவங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ இந்த ஒளி அமைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க பொருட்கள் பாதுகாப்பா இருக்கணும்ல, நாம எங்கேயாவது போயிட்டா இதை எவனா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்களே தவிர அதை தவிர எதுவுமே நடக்கல. என்ன பண்ண வராங்கன்னு தெரியல, என்ன பிராண்டிங் அப்படின்னு தெரியல. இத மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்றத தமிழ்நாடு முழுக்க டெலிகாஸ்ட் பண்ணி இது எதை மாதிரியான ஒரு பிராண்டிங், எதை மாதிரியான ஒரு விளம்பரம் அப்படின்னே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இதை மாதிரி அசம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணக்கூடிய எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்கு. அவங்க பார்க்கணும் அப்படின்னா, லைவாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க நேராக அங்கேயே பார்த்துட்டு போயிட போறாங்க, மொபைல்லையே பார்த்துட்டு போயிட போறாங்க. இதை தாண்டி வேலை மனைகிட்டு விட்டுட்டு வந்து இவங்க எங்கப்பா மேடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லைவா இவங்க போடுவாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? எல்லாம் ஃபோன் இருக்கு, 5 நிமிஷம் பார்ப்போம், பிடிச்சிருந்தா பார்ப்போம், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். இதுக்கு டிஸ்பிளே இதாவது பரவாயில்ல. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்க வந்து யாரோ ஒரு நாம் தமிழர் சம்பந்தமான ஒரு ஆள் இருந்திருக்கான் போல அந்த லைவ் வந்து டெலிகாஸ்ட் பண்றதுல. அவன் என்ன பண்ணிட்டான், டிஸ்பிளேவில் சீமானோட பிரஸ் மீட்டை பிளே பண்ணி விட்டான். அவனுக்கு என்ன திமுக காரனா இல்லை யாருன்னு தெரியல, அவனுக்கு என்ன காண்டு இருந்ததோ தெரியல. திமுக தானே இந்த மாதிரி டிஸ்பிளே ரெடி பண்ணி வச்சிருக்கு, நான் சீமானோட பிரஸ் மீட்டை இதில் பிளே பண்ணி விட்றேன் பாருன்னு பிளே பண்ணி விட்டுட்டான். ஸோ எல்லாரும் உடனே அதை எடுத்து போட்டு திமுக வந்து செலவு பண்ணி 10-15 கோடி செலவு பண்ணி டிஸ்பிளே வச்சு சீமானுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செம பங்கமா முடிஞ்சிருக்கு. பட் பட்ஜெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு அப்படின்னு பார்ப்போமா? பட்ஜெட் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், என்னப்பா பண்ற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எதுவும் இல்லை, காத்துல படம் வரைகிறேன். ஏன்னா பட்ஜெட் நேற்று அப்படிதான் பண்றாங்க, காத்துல முழுசா எந்த அளவுக்கு காத்துல படம் வரைய முடியுமோ வரைஞ்சிருக்காங்க. 3 லட்சம் கோடிக்கு வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கான். ஸோ கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. 3 லட்சம் கோடி செலவு பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல தமிழ்நாடு வந்து இங்க இல்லப்பா மேல வந்து வானத்துல வேணாலும் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். ஆனா இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு 1 இயர்க்குள்ள எவ்வளவு போராட்டம் பார்த்திருப்போம். ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க போராடுறாங்க, எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு போராடுறாங்க, எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும்னு போராடுறாங்க, பார்வையற்றவர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க அப்படின்னு எல்லாருமே ஒட்டு மொத்தமா ஒரு போராட்ட களமா தான் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பெருசா டிமாண்ட் வச்சு எனக்கு வந்து 1 ஏக்கர் சொத்து எழுதி கொடுங்க, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து இந்த பில்டிங் எழுதி கொடுங்கன்னு போராடினாங்களா? இல்ல, எங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை கரெக்டா கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, எங்களுக்கு வச்சிருக்கீங்களா இந்த பென்ஷன் பிடிச்சி அது வந்து ரொம்ப நாளா கொடுக்கப்படாம இருக்கு, அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நடந்தது தான் இந்த போராட்டம் எல்லாமே. இந்த போராட்டத்தோட அதிகபட்ச டிமாண்ட் அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 கோடி இருந்திருக்கும், 150 கோடி இருந்திருக்கும், அதிகபட்சமா இவ்வளவுதான் இருந்திருக்கும். பட் அதை எதையுமே சரி செய்யாம இப்போ நாங்க 3 லட்சம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போடுறோம் அப்படின்னு சொல்றது வந்து
எந்த அளவுக்கு வேடிக்கையா இருக்கு சொல்லுங்க. இருக்கிறதே கடன், எப்படா தமிழ்நாடு வந்து தலைகீழ மொழுவும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க சொன்னாங்க அதிமுக வந்து நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறப்போ நிறைய பேசினாங்க. பட் அதிமுக ஆட்சி முடிகிறப்போ தமிழ்நாட்டோட கடன் தொகை அப்படிங்கிறது 5 லட்சம் கோடியா இருந்தது. அவங்க ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, முடிகிறப்போ 5 லட்சம் கோடி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவங்க வந்து 4 வருஷம் தான் ஆகுது. இது வரைக்கும் 9 லட்சம் கோடியா தமிழ்நாட்டோட கடன் மாறி இருக்கு. அதாவது 4 லட்சம் கோடி அதிகமாயிருக்கு. ஆனா இவங்க அதிமுகவை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த 9 லட்சம் கோடியோட இவங்க நிறுத்துற மாதிரியும் இல்லை. இப்போ திரும்ப ஒரு 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பணத்தை எங்க போய் வாங்குவாங்க, யாருகிட்ட போய் கேட்பாங்க? சும்மா வாயில ஏதாவது வருது, நம்ம எழுதி விடுவோம், படம் தானே வரைஞ்சு விடுவோம். இப்போ வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டோமா என்ன, ஆனா செஞ்சுட்டோம் நம்ப வச்சோம்ல, செஞ்சுட்டோம்னு பிராண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதை பண்ணுவோமே அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல உள்ள போய் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் வந்து சென்னையில் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பிராண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மழை வந்த உடனே ஒரு டைலாக் வந்தது இல்லை, 4000 நக்கிட்டு போன 4000 கோடி செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நக்கிட்டு போன 4000 கோடி அப்படின்னு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டால நம்ம உள்ள போய் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே கிடையாது. அது பண்றோம் இது பண்றோம்னா எங்க இருந்து சோர்ஸ், எங்க இருந்து உங்களுக்கு பணம் வருது, இருக்கிற கடனை எப்படி அடைப்பீங்க, இல்ல இன்னும் எங்க இருந்து கடன் வாங்குவீங்க, ஏன் கடன் வாங்குறீங்க, சரி இவ்வளவு பணம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா இங்க போராடுறாங்கல்ல, பார்வையற்றவர்கள் போராடினாங்க அங்கே சென்னையில். அவங்கள வந்து நைட்டோட நைட்டாக கலைச்சி கொண்டு போய் சென்னையில் பல ஏரியாவில் விட்டுட்டு வந்தாங்க. மனசாட்சி இருக்க யாராவது அதை மாதிரி செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. பார்வை இல்லாதவங்கள கண்ணை அவங்க ஒரே இடத்த விட்டா திரும்ப ஒன்று கூடிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அங்கங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ மனசாட்சி இருக்கக்கூடிய யாரும் செய்ய மாட்டாங்க. மிஞ்சி போனால் அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கும்? ஒரு 1 கோடி ரூபாயில் இந்த அரசு அந்த டிமாண்டே சரி செய்ய முடியும். அதை கூட செய்ய மனசு இல்லாத இந்த அரசு இப்போ இந்த பட்ஜெட் போட்டிருக்கிறது. அந்த பட்ஜெட்டை விட்டுருங்க, அந்த பட்ஜெட்டை பேசினா வந்து நமக்கு கடுப்பு தான் ஆகும். சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 1 வருஷம் தான் இருக்குது. 1 வருஷத்தில் என்னென்ன தான் பிராண்ட் பண்ண முடியும், என்னென்ன தான் அட்வர்டைஸ் பண்ண முடியும் அப்படின்னு செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து கையில் எடுத்தது டீலிமிட்டேஷனை வந்து கையில் எடுத்திருந்தாங்க. டீலிமிட்டேஷன் எடுத்தால் நம்ம 26 தேர்தலுக்கு வந்து அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு பாதிக்கப்படுது, தென்னிந்தியா பாதிக்கப்படுது அப்படின்னு பிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்து மாநிலங்களுக்குலாம் ஆள் அனுப்புறது. ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், ஒரு டீமை போட்டு நீங்கள் போயிட்டு பினராயி விஜயனை மீட் பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு சித்தராமையா மீட் பண்ணுங்க, நீங்கள் போய் சந்திரபாபு நாயுடு மீட் பண்ணிடாதீங்க, ஒரு பிஜேபியில் இருக்காரு அடிச்சிருவாரு, ஸோ அதுக்கு பதிலாக ஜெகன்மோகன் ரெட்டியை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் அப்படிங்கிறத அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே போய் மீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மீட்டிங் என்னத்துக்கு நடக்குது அப்படின்னா, மீட் பண்ணி நீங்கள் எல்லாம் சென்னைக்கு வரணும், சென்னையில் நம்ம எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு டீலிமிட்டேஷன் வந்தது அப்படின்னா தென்னிந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் காட்டணும் நம்ம பலத்தை அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இந்த கூட்டம்லாம் நடக்குது. ஸோ இந்த டைமில் தான் கர்நாடகாவோட துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நாங்கள் மேகதாதுல அணை கட்டியே தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போதான் ஸ்டாலின் அரசுக்கு இடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கேருந்து மீட்டிங்க்கு சித்தராமையாவோ இல்லை துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரோ இங்கே வரணும். ஆனால் அவர் இந்த டைமில் நாங்கள் மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம்னு சொல்கிறாரு. பட் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மேகதாதுல அணை கட்டினா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, அதை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, டி.கே. சிவகுமாரோ சித்தராமையாவோ இங்கே வந்து திமுக நடத்தக்கூடிய இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா திமுகவுக்கு எதிரான ஒரு அலையா மாறும். ஒருவேளை இவங்க கூப்பிட்டும் டி.கே. சிவகுமார் வரல அப்படின்னா, நாங்க மேகதாது கட்டுறதுல உறுதியா இருக்கோம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்றோம் மற்ற ஸ்டேட்டை விட்டு அப்படின்னா, இங்க இவங்க தானே கூட்டணியில இருக்காங்க. அங்க ஆட்சி செய்யறது காங்கிரஸ், இங்க ஆட்சி செய்யறது திமுக. ஸோ இங்க திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. அப்படிங்கிறப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க? தானா ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாங்களோ, டீலிமிட்டேஷன் நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்க கெத்து காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல கட்சிக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் என்ன அப்படின்னா, காங்கிரஸை பத்தி என்னதான் அடிச்சாலும் அவங்க வெளில வர மாட்டாங்க காங்கிரஸ். அதுதான் எனக்கு தோணுது. என்னதான் அடி, என்னதான் தூக்கி போட்டு கும்முனா கூட அவங்க வெளியில வர மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் ஒரே ஒரு விஷயங்க, என்ன அப்படின்னா, திமுக வந்து யாரையாவது கைது பண்ணுவாங்க, அவங்க வந்து நீதிமன்றம் போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு நீதிமன்றம் கடைசியா சொல்லும், ஏன்பா இதுக்கெல்லாம் அவங்களை கைது பண்றீங்க அப்படின்னு ஒரு கொட்டு வச்சு ஜாமீன் கொடுத்து வெளியில அனுப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய வழக்கு
வழக்குகளில் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சவுக்கு சங்கர் வழக்கிலே நீதிமன்றம் வந்து நிறைய முறை இந்த கேஸுக்கெல்லாம் சும்மா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு நீதிமன்றத்தோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அமல்ராஜ் அந்த சம்மன் ஒட்டப்பட்டு அது கிழிக்கப்பட்ட அந்த சம்பவம்லாம் இருக்குல்ல, ஸோ அப்போ கைது செய்யப்பட்ட அந்த சம்மன்ராஜ் சுபா அந்த ரெண்டு நபர்களுக்கும் நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ என்னதான் திமுக வந்து ஒரு அடக்குமுறை இங்க கையாளணும், இங்க நம்மளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, நாம சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாலுமே நீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, ஸோ அதோடைய வேலையை சரியா செய்யறப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு அவங்க 2 பேருமே ரிலீஸ் ஆகி வெளியில வந்திருக்காங்க. ஸோ இதை மாதிரி என்ன அடக்குமுறை நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, நாம நம்மளுடைய பங்களிப்பை இந்த சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். நான் மட்டும் கிடையாது, நீங்களும் தான். உங்களுக்கு இங்க ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை நீங்க வெளியில கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறதுக்கு நீங்களும் கடமைப்பட்டவங்க. ஸோ அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது அப்படின்லாம் விட்டுறாதீங்க. எப்படி சுற்றி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதனால நாமளுமே பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்கள் வெளில கொண்டு வாங்க. அது இவங்க தான் திமுக தான் செய்கிறாங்கன்னு கிடையாது. எங்கே தவறு நடந்தாலும் எந்த கட்சி தவறு செஞ்சாலும் வெளியில் கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது. ஏன்னா அரசியலும் மக்களும் வேற தள்ளி தள்ளி இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ அரசியலும் மக்களும் இப்படி இருக்கும். ஸோ நாமளும் ஒரு அரசியல்வாதி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நகர்த்தினா மட்டும்தான் இங்கே நாம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.